இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 23:17. கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் என்ன சொல்கிறத பார்ப்போம். தாவீது ராஜாவுக்கு தாகம் எடுக்குது. அப்போது பெத்லகேமில் தண்ணீர் இருக்குது, அதை குடிக்கணும்னு தாவீது ராஜா ஆசைப்படுறாரு. ஆனால் இந்த பெத்லகேம் அப்போ பெலிஸ்தர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அப்போ தாவீது ராஜாவுடைய 3 வீரர்கள் பெலிஸ்தருக்கு தெரியாமல் தண்ணீர் கொண்டு வந்துட்டாங்க. இந்த தண்ணியை தாவீது ராஜா குடிக்கலை. அதுக்கு காரணம் அவங்களுடைய உயிரை பணயம் வச்சு எடுத்துகிட்டு வந்ததால் அதை ரத்தத்துக்கு சமமாக உயர்வாக நினைக்கிறாரு. அது கர்த்தருக்குன்னு ஊற்றிட்டார். இங்கே தாவீது ராஜா தன்னுடைய வீரர்களின் தியாகத்தையும் உயிரின் மதிப்பையும் ரொம்ப உயர்வாக நினைக்கிறாரு. இங்கே நாமளும் எத்தனையோ பேருக்காக தியாகம் பண்ணியிருப்போம். அது நிறைய பேர் மறந்து போயிருப்பாங்க. ஞாபகம் இருந்தால் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, நன்றி இருக்காது. ஆனால் தாவீது ராஜா இந்த வீரர்களை உயர்வாக பார்த்தது போல் தேவன் நம்மளையும் நம்மளுடைய தியாகத்தையும் நிச்சயமாக உயர்வாக தான் பார்ப்பார். நிச்சயமாக இந்த தாவீது ராஜா இந்த 3 வீரர்களுக்கும் உயர்வான வெகுமதியை உயர்வை பலனை கொடுத்துருப்பார். அதே போல் நமக்கும் தேவன் பலன் அளிப்பார். அதனால் நன்றியை மறந்துட்டாங்களேன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாம். தேவன் நம்மளை மறக்க மாட்டார். நிச்சயமாக பலன் உண்டு. ஆமேன்.